இந்த தினத்துல வந்து நீங்க ஸ்பெசிஃபிக்கா பார்த்தீங்கன்னா, அந்த மத்தேயு 6ஆம் அதிகாரத்த ஃபுல்லா வாசிச்சு பாருங்க. ஆண்டவர் வந்து அதுல நம்ப எப்படி ஜெபம் பண்ணணும், நம்ப எத குறித்தும் கவலைப்படக்கூடாது. நம்ம பொக்கிஷங்கள பரலோகத்துல சேர்த்து வைக்கணும். ஆண்டவர் வந்து இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் நமக்கு போராட்டங்கள், பிரச்சனைகள் இருக்கும். ஆனா, அந்த போராட்டங்கள் மத்தியிலும், பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் நமக்கு தேவையான ஆறுதல தந்து, சமாதானத்த தந்து ஆண்டவர் நம்மள வழிநடத்துவாரு. இப்போதும் நம்ம எல்லோரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். அப்பா, இந்த சேனலை பார்க்குற ஒவ்வொரு சகோதர, சகோதரியும் ஐயா, அம்மா உம்முடைய கரத்துல ஒப்பு குடுத்துட்டோம்ப்பா. எல்லோரையும் இன்னும் உங்க ஆசீர்வாதத்தினால நிரப்புங்கப்பா. போதுமான உம்முடைய சமாதானத்தையும், சந்தோஷத்தையும் தந்து ஆசீர்வதித்து வழி நடத்துங்கப்பா. உங்க ராஜ்யத்துல பங்கு பெறக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்த இன்றைய தினத்தை நினைவில் கொள்ள எங்களுக்கு நீர் தயவு தந்ததற்காக நன்றி ராஜா. யாரெல்லாம் என்னென்ன ஏக்கத்தோடு, என்னென்ன தேவைகளோடு இருக்காங்களோ, அவங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் தேவனே நீர் சந்திக்க வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய நிறைவான சமாதானத்தையும், சந்தோஷத்தையும் தந்து ஒவ்வொருத்தரையும் ஆசிர்வதித்து வழிநடத்த வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படியாக நீர் ஆசிர்வதித்து வழிநடத்தப் போவதற்காக உமக்கு நன்றி ராஜா. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். So through praise Lord, thank you. God bless you.